கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? முக்கியமான காரியங்கள்ல கவனம் செலுத்தாம தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சி நம்ம அதுல நேரம் விரயம் பண்றோம். We don't concentrate on important things, but instead we waste our time on things that is of less importance. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய முக்கியமான காரியங்களுக்கு நம்ம செலவிடுற நேரம் குறையும். When we do so, the time we spend for the important things will reduce and also our success will be delayed. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். Psalm 55:22. Cast your burden on the Lord, and he shall sustain you. He shall never permit the righteous to be moved. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம பாரத்தை எல்லாத்தையுமே கர்த்தர் மேலே வச்சிடணுமா? நம்ம நல்லவங்களா இருந்தா அவர் நம்மளை அசைக்க விடாம பார்த்துக்குவாராம். அதாவது நம்மளுக்கு தோல்வி இல்லாம பார்த்துக்குவாராம். See what the Bible says? We should not carry our burdens. We should cast it on the Lord. He will take care of us and he will ensure that we are unshakable. ஒரு முறை ஒரு பெரிய கழுகு ஒரு பெரிய பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருந்தது. Once a big eagle was fighting with a big snake. இந்த பாம்பு கஷ்டப்பட்டு அந்த கழுகு பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கழுகை கொத்துறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. நெளிஞ்சு வளைஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. The snake wanted to escape from the claws of the eagle. So it wriggled itself and also tried to escape by bending its body round and round. இந்த கழுகுக்கு ஒரு எண்ணம், இந்த பாம்பு எப்படி தப்பிக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. The eagle thought, I will see how the snake escapes. I will surely kill it. ரொம்ப நேரம் போராடினதுக்கு அப்புறம் இந்த கழுகு அந்த பாம்பை கொன்னுருச்சு. After fighting for a long time, the eagle killed the snake. அதுக்கப்புறம் பாம்பை கொன்னுட்டோன்ற சந்தோஷத்துல தன்னுடைய கூண்டுல போய் அது உட்கார்ந்துச்சு. After that, it was happy that it killed the snake and went and sat on its nest. அங்க பார்த்தா அதோடைய முட்டைகள் எல்லாம் யாரோ உடைச்சி குடிச்சிட்டு போயிருந்தாங்க. There someone had broken its eggs and have eaten it and gone. இதுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. It felt very bad. பக்கத்துல இருக்கிற பறவைங்க கிட்டலாம் கேட்டுச்சு. ஆனா அவங்களுக்குலாம் அந்த முட்டைகளை பத்தி எதுவுமே தெரியல. It asked the birds nearby about its eggs, but they did not know anything about it. அது ரொம்ப கவலையோட தன்னுடைய கூடுல உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த பாம்பை ஜெயிச்சதுனால இதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இது தன்னுடைய குழந்தைங்களை இழந்துருச்சு. It was very sad and was sitting on the nest. There is no use of winning over the snake, but it lost its important work. It lost its eggs. நம்ம முக்கியமான வேலை எதுன்னு பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். We have to understand what is more important and give importance for that. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.